ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல் மம்மி பாக்ஸ் இன்ஃபோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாசத்துல கோல்டு ஷாப்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர்ஸ் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எந்தெந்த ஷாப்ல எவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் பத்தி பார்க்க போறோம். அதுல நமக்கு எதுல பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். பொதுவா மார்ச் மாசம்லாம் எந்த ஆஃபர்ஸுமே நமக்கு கிடையாது. ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்ல இல்ல ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும்தான் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ டெய்லி வந்து தங்க ரேட் வந்து எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க. எந்தெந்த கடையில இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். டாப் டு பாட்டம் ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரி பத்தி தான் பார்க்க போறோம். லலிதா ஜுவல்லரியில என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னா, டிஸ்கவுண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இது வந்து பிப்ரவரி 1 டு மார்ச் 31 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து 1% வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க வேஸ்டேஜ்ல. நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ்ல நகை எடுத்தாலும் அதுல 1% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க ஃப்ரீயா. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு 18% உள்ள வேஸ்டேஜ் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 1% வந்து அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க. மிச்சம் இருக்க 70%க்கு நீங்க கட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கோல்டுக்கு இந்த ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அதே சில்வருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸ்மே கிடையாது. டைமண்டுக்கு வந்து பெர் கேரட்டுக்கு 5000 லெஸ் பண்ணிப்பாங்க. அதே நீங்க கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுத்து வைக்கிறீங்க, சேவிங்ஸ்க்காக வாங்கி வைக்கிறீங்க, கோல்டு காயின்ஸா வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு வேஸ்டேஜும் அதுக்கு கிடையாது. நீங்க ஜுவல்லரியா வாங்க போது மட்டும்தான் வேஸ்டேஜ் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 1% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே கோல்டு காயின்ஸா நம்ம எடுத்து வைக்கிறோம் சேவிங்ஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனா எந்த எடுத்தாலும் ஜிஎஸ்டி மட்டும் நீங்க பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 3% ஜிஎஸ்டி போடுவாங்க, அதை மட்டும் நீங்க கட்டி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 4 ஆஃபர்ஸ் தான் வந்து இப்போ லலிதா ஜுவல்லரியில வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம கல்யாண் ஜுவல்லரி பத்தி பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லரியிலயும் இந்த ஆஃபர் வந்து 31 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ நீங்க எடுக்கிற நகைக்கு. ஆனால் இவங்க ஒரு கிரிட்டீரியா வச்சிருக்காங்க. நீங்க எடுக்கிற நகையோட மதிப்பு 1 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் 50% உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்க எடுக்கிற தங்கத்தோட நகையோட மதிப்பு வந்து 1 லட்சத்துக்கு கீழே இருந்தா வேஸ்டேஜ் 50% ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி சம் ஸ்பெஷல் ஜுவல்லரின்னு வச்சிருக்காங்க. அவங்களே வந்து ஸ்பெஷல் ஜுவல்லரிஸ்னு தனியா ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நீங்க நகையை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே கிடையாது. எவ்வளவு வேஸ்டேஜ்ல எடுத்தாலுமே டோட்டலா ஃப்ரீ தான். ஆனா அந்த ஸ்பெஷல் ஜுவல்லரிஸ்ல இருந்து எடுத்தா மட்டும்தான் இது. இது வந்து எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இதுதான் அப்ளை பண்றாங்க. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல நீங்க எந்த பிரான்ச்ல போய் எடுத்தாலும் இந்த ஆஃபர்ஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது போத்தீஸ் வர்ணம் மஹால், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பழைய தங்க நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குறீங்க அப்படின்னா பெர் கிராமுக்கு 125 ருபீஸ் அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க நமக்கு. அடுத்தது அக்ஷய திருதி இப்போ வரப்போகுது ஏப்ரல் மந்த்ல. அதுக்கும் சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அக்ஷய திருதி வரைக்கும். அதுக்கு என்னன்னா ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 1 சவரன் நகை எடுக்கலாம் அட்சய திருதிக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை எந்த நகை உங்களுக்கு பிடிக்குதோ அதை 5000 கொடுத்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இதே 2 சவரன் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங்க்கு 10,000 ருபீஸ் கொடுத்து நீங்க ப்ரீ புக்கிங் அந்த நகையை ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் வந்து ஏப்ரல் 29 வரை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அக்ஷய திருதி வந்து ஏப்ரல்ல வர்றதுனால உங்களுக்கு இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் வந்து ஏப்ரல் 29 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஜுவல்லரி வந்து மங்களன் மங்கள். இதோட பிரான்ச்சஸ் வந்து திருச்சிலையும் சேலத்திலையும் மட்டும்தான் இருக்கு. சென்னையில இதோட பிரான்ச் கிடையாது. இதுல என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேல தான் இதுலயே கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கும்போது ஒரு சவரனுக்கு 1000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதாவது 125 ருபீஸ் பெர் கிராமுக்கு தருவாங்க. ஒரு சவரன் எடுக்கும் போது உங்களுக்கு 1000 ருபீஸ் அவங்களோட சைட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதே நீங்க புது நகையா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 1000 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிப்பாங்க. நீங்க பழைய நகை கொடுத்துட்டு புது நகை வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் கொடுப்பாங்க. புது நகையா தான் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு 1000 ருபீஸ் வந்து
அவங்க சைட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து கோல்டு காயின்ஸ்க்கு கிடையாது. எந்த ஒரு 1000 ருபீஸ் ப்ளஸ் பண்றதோ மைனஸ் பண்றதோ உங்களுக்கு வந்து கோல்டு காயின்ஸ்க்கு வந்து அது வந்து அப்ளை கிடையாது. ஒன்லி நீங்க ஜுவல்லரியா வாங்குறீங்க அப்படின்னா தான் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்க்க போறது பீமா ஜுவல்லரி பத்தி தான் பார்க்க போறோம். நான் கால் பண்ணி கேட்டது வந்து டி நகர் பிரான்ச்ல கால் பண்ணி கேட்டேன். என்ன ஆஃபர்ஸ் போகுதுன்னா மார்வலஸ் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 70% வந்து வேஸ்டேஜ் ஃபார் கோல்டு அண்ட் சில்வருக்கு ஃப்ரீயா தர்றாங்க. ஸோ நீங்க எந்த நகையா எடுத்தாலும் சரி, சில்வரா எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 70% வந்து ஃப்ரீ. மிச்சம் இருக்க 30% தான் நீங்க கட்டிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். கோல்டு பெர் கிராமுக்கு 400 to 600 லெஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம் கிரிட்டீரியா சொல்றாங்க, அதை நீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க. இதே நீங்க கோல்டு இல்லாம டைமண்டா எடுக்கிறீங்க அப்படின்னா 7000 ருபீஸ் வந்து பெர் கேரட்க்கு டைமண்ட் வந்து லெஸ் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம பார்த்த ஜுவல்லரிஸ்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு பீமா ஜுவல்லரிஸ்ல வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 70% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், மார்ச் மாதம் என்னென்ன ஜுவல்லரி ஷாப்ல என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் வந்து பார்த்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பீமா ஜுவல்லரிஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த ஷாப்லயுமே உங்களுக்கு 70% வரைக்கும் ஃப்ரீ தரல வேஸ்டேஜ். ஆனால் பீமா ஜுவல்லரிஸ்ல வந்து 70% வரைக்கும் உங்களுக்கு எந்த நகை எடுத்தாலும் காயின்ஸா எடுத்தாலும் 70% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஸோ காயின்ஸா எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஒரு படி வந்து பீமா ஜுவல்லரிஸ்ல இப்போ நமக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறது வசதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது இந்த டயத்துல ஜுவல்லரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்க்கிறேன்.